இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல எடுக்கப்பட்ட படங்கள்லயே தலை சிறந்த படங்கள்ல இந்த படமும் இருக்குங்க. 2023 வந்த பெர்ஃபெக்ட் டேஸ். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெறுமே 17 நாட்கள் தான் எடுத்திருக்கானுங்க. 17 நாட்கள்ல என்னடா படம் எடுக்க முடியும்? ஷார்ட் பிலிம் கூட எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த படத்துல பெருசா அந்த சண்டை காட்சிகள், காதல், பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த மாஸ் சீனு இப்படி எல்லாம் படத்துல எதுவுமே கிடையாது. இப்பேற்பட்ட படத்தை எப்படிடா அப்பா வெறும் 17 நாட்கள்ல வேற எடுத்திருக்கானுங்க, ஏதோ ஏனோ தானான்னு எடுத்திருப்பானுங்கன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா படம் மனிதர்களோட உளவிலையும் ரொம்பவே ஆழமான கருத்துக்களையும் பேசுதுங்க. நம்மளாம் வாழ்க்கையில எண்ட் ஆஃப் த டேல எப்பாடே எனக்கு கொஞ்சோண்டு நிம்மதி வேணும்டான்னு கேட்போம்ல, அப்படிப்பட்ட நிம்மதி நமக்கு எப்படி கிடைக்கும்ன்றத இந்த படத்துல நமக்கு ரொம்பவே அருமையா சொல்லியிருக்கோங்க. போதும், படத்தோட அருமை பெருமெல்லாம் சொல்லி தூபம் போட்டதெல்லாம் போதும், படத்துக்கு போவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஜப்பான் நகரத்துல காலை நேர சூரிய உதயத்தை காட்டுறாங்க. ஜப்பான்